ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சமையல்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், முட்டைக்கோசு கூட்டு, மீன் குழம்பு, தயிர், முட்டை பொரியல். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட சமையல். எப்பயுமே புளிக்குழம்பு, மீன் குழம்பு இதுமாரிலாம் நம்ம வச்சோம்னா, முட்டை பொரியல் செஞ்சோம்னா அது ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பாடு தான் நான் இப்போ எடுத்து கொடுத்துட்ருக்குறேன். மீன் குழம்பும் கத்திரிக்காய் போட்டது, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா கடலப்பருப்பு போட்டு முட்டைக்கோசு கூட்டு ஒன்று, நெக்ஸ்ட்டு அடுத்தது தயிர், அடுத்தது முட்டை பொரியல். இதுதான் இன்றைக்கி நம்மளோடது. இது எப்பயுமே பார்த்திங்கனாக்கா இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்டாலும் சரி, நம்ம இந்தமாரி முட்டை பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, அப்பளம் அதுமாரி பார்த்திங்கன்னா சுட்டு சாப்பிடணும். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அப்பளம் பார்த்தோம்னாக்கா சாப்பிடக்குள்ளார புளிக்குழம்போட அந்த அப்பளத்தை நம்ம சாப்பிடக்குள்ளார உண்மையிலேயே ரொம்ப பொரித்து சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு இருக்கும். இது நம்ம சுட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முதல்ல நம்ம செஞ்சு வீட்டில் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளார அதுமாரி அடுப்பில் தணலில் போட்டு விறகு அடுப்பு இருக்கக்குள்ளார அந்த தணலில் போட்டு நமக்கு சுட்டு கொடுப்பாங்க. அதோட டேஸ்ட்டே நமக்கு செம்மையாக இருக்கும். இப்போல்லாம் யாருமே செய்கிறதும் கிடையாது. இந்தமாரி நம்ம எப்போயோ ஒன்று பழசில் சாப்பிட்டது நினைவு இப்போ நம்ம சொல்கிற மாரி இருந்தால் தான் அதே நினப்பு வருது. எவ்வளவோ சமையல் செய்கிறோம், அந்தமாரி செய்கிற நமக்கே அதுமாரி பழைய இதெல்லாம் நிறைய மறந்து போகுது. அதே மாதிரி புளிக்குழம்பு வச்சாக்காவே துவரம்பருப்பு துவையல்னு ஒன்று கையாலேயும் அம்மியில் அரைப்பாங்க. அதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். புளிக்குழம்புங்கிறது நமக்கு ஒரு காரசாரமாக இருக்கக்குள்ளார இது நல்ல பருப்பு சுவையோடு, அது ஒரு மாதிரி நல்ல இனிப்பு சுவையோடு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். அந்த துவையல் கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு செஞ்சு போகிறேன். துவரம்பருப்பை நல்லா வறுத்துட்டு நமக்கு தேங்காய், பட்டை மிளகாய், புளி, உப்பு இதோடு வச்சு நம்ம வெறுமனே அரைச்சாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.